வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வண்டர்ஃபுல் idioms அண்ட் phrases இன் தமிழ் பார்ட் 2. எ ஒயிட் லை. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு சின்ன பை. நல்ல பையா கெட்ட பையா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு உதாரணத்துக்கு, நம்மக்கிட்ட இருக்கிற பணம் ஒயிட் மணி, இன்கம் டேக்ஸ் கணக்குலேயே வராத பணம் பிளாக் மணி. ஒயிட் மணி நல்லதா பிளாக் மணி நல்லதா? ஒயிட் மணி தானே. அதே மாதிரி ஒயிட் லையும் நல்லது தான். எ ஒயிட் லை, எ ஸ்மால் லை, எ லை that you tell in order not to upset someone. ஒருத்தர் அப்செட் ஆகாத அளவுக்கு நீங்கள் சொல்கிற பொய் தான் ஒயிட் லை, தீங்கில்லாத பொய். உதாரணத்துக்கு, என்னுடைய பொண்ணு ஒரு பெயிண்டிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்து காட்டினான். ஆனால் அதில் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருந்தது. இருந்தாலும் நான் அவகிட்ட அதை சொல்லலை. ரொம்ப சூப்பராக இருக்குமா, இதே மாதிரி நல்லா பண்ணு என்று நான் சொன்னேன். அவளுக்கும் ரொம்ப ஹாப்பி. நான் ஒரு சின்ன பொய் தான் சொன்னேன். பொதுவாக எனக்கு பொய் சொல்ல பிடிக்காது. இருந்தாலும் அடுத்தவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது என்று நான் ஒரு சின்ன பொய் சொல்வது என்னுடைய ஹேபிட். இருந்தாலும் நம்ம சொல்கிற ஒரு சின்ன பொய்யால் நல்லதும் ஏற்படலாம், கெட்டதும் ஏற்படலாம். அதை சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம சொல்கிறது நல்லது. இன்னொரு எக்ஸாம்பிளை பார்க்கலாம். சாராஸ் ஒயிட் லை led an innocent young man to his death. சாராவின் சிறிய பொய் ஒரு அப்பாவி இளைஞனை மரணத்திற்கு இட்டு சென்றது. அப்போது சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த சின்ன பொய்யை சொல்கிறது நல்லது. அடுத்தது, be born with a silver spoon in your mouth. இது ஒரு இடியாம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, born into a very rich family, ஒரு பெரிய செல்வாக்கான குடும்பத்தில் பிறப்பது என்று அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், Samantha was born with a silver spoon in her mouth. சமந்தா ஒரு செல்வாக்கான குடும்பத்தில் பிறந்தவள். fool around. இதுக்கு என்ன மீனிங்னா, play, have fun. இப்போது சில்ட்ரன் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? த சில்ட்ரன் ஆர் பிளேயிங் என்று சொல்கிறீங்க இல்லையா? ப்ளே என்ற வெர்புக்கு பதிலாக ஃபூல் அரவுண்ட் என்ற வெர்பை யூஸ் பண்ணணும். த சில்ட்ரன் ஆர் ஃபூலிங் அரவுண்ட். இன்னொரு எக்ஸாம்பிளை பார்க்கலாம். யூ ஷுட் நாட் ஃபூல் அரவுண்ட் வித் டேஞ்சரஸ் கெமிக்கல்ஸ். ஆபத்தான ரசாயனங்கள் வைத்துக்கொண்டு நீங்கள் விளையாடக்கூடாது. ஃபூல் அரவுண்ட்னா ப்ளே ஆர் ஹாவ் ஃபன். அடுத்தது, பி அவுட் ஆஃப் த கொஸ்டின். இது ஒரு இடியாம். இதுக்கு என்ன மீனிங் தெரியுமா? இம்பாசிபிள், அதாவது நாட் பாசிபிள், சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இட்ஸ் இம்பாசிபிள் என்று சொல்கிறீங்க இல்லையா? அதுக்கு பதிலாக இட்ஸ் அவுட் ஆஃப் த கொஸ்டின் என்றும் கூட சொல்லலாம். ஆஸ்கிங் மை ஃபாதர் ஃபார் மனி வாஸ் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் த கொஸ்டின். என் தந்தையிடம் பணம் கேட்பது முற்றிலும் சாத்தியமற்றது. மைட் ஆஸ் வெல். இது ஒரு ஃப்ரேஸ். இதுக்கு என்ன மீனிங்னா, மே ஆஸ் வெல், ஒய் நாட், ஏன் கூடாது என்று அர்த்தம். உதாரணத்துக்கு, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சினிமாவுக்கு போகிறீங்க. படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் 30 minutes ஆகும்னு சொல்கிறாங்க. அந்த 30 நிமிஷம் கேப்பில் உங்களால் ஏதாவது பெட்டராக செய்யறதுக்கு இருக்கா என்று திங்க் பண்ணுறீங்க. எதுவும் இல்லை. நம்ம ஏன் போய் பாப்கார்ன் வாங்கக்கூடாது
அப்படின்னு யோசிக்கிறீங்க இல்லையா? அப்போ அந்த மாதிரி டைமில் தான் இந்த மாதிரி ஃப்ரேஸ் யூஸ் பண்ணணும். We might as well get some popcorn. நம்ம போய் கொஞ்சம் பாப்கார்ன் வாங்கிட்டு வரலாம். இந்த எக்ஸாம்பிளை பாருங்க. I have nothing else to do. I might as well go with my friends. எனக்கு வேறு ஒன்றும் செய்வதற்கு இல்லை, நானும் என் நண்பர்களுடன் போகலாம். அதாவது செய்யறதுக்கு எதுவுமே இல்லை, சும்மா உக்காந்துட்டு என்ன பண்ணுறது, ஒரு டைம் பாஸ்க்கு நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட போகிறேன். I might as well go with my friends. அடுத்தது mess up. இது ஒரு phrasal verb. இதுக்கு என்ன மீனிங்னா மேக் எ மிஸ்டேக், தவறு செய்கிறது. நான் தவறு செஞ்சிட்டேன் என்று சொன்னால் ஐ மேட் எ மிஸ்டேக் என்று சொல்வோம் இல்லையா? அதுக்கு பதிலாக ஐ மெஸ்ட் அப் என்று கூட சொல்லலாம். இன்னொரு எக்ஸாம்பிளை பார்க்கலாம். ஐ ரியலி மெஸ்ட் அப். ஐ ஃபர்காட் மை வைஃப்ஸ் பர்த்டே. நான் உண்மையில் தவறு செய்து விட்டேன், என் மனைவியின் பிறந்த நாளை மறந்து விட்டேன். மிஸ் அப்னா என்ன மீனிங்? மேக் எ மிஸ்டேக், தவறு செய்கிறது. அடுத்தது சர்வ் ஒன் ரைட். இது ஒரு இடியாம். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பி த கரெக்ட் பனிஷ்மெண்ட் ஃபார் ஒன். ஒருத்தருக்கான சரியான தண்டனையாக இருக்குது என்று சொல்ல சர்வ் ஒன் ரைட் என்ற இடியாம் யூஸ் ஆகும். உதாரணத்துக்கு ஸ்கூலில் எக்ஸாம் நடக்குது. ஒரு பையன் இன்னொரு பையனுடைய ஆன்சர் ஷீட்டை பார்த்து காப்பி அடிச்சிருக்கிறான். சரி, ரிசல்ட் என்ன வந்தது தெரியுமா? அவன் ஃபெயில் ஆகிட்டான். அவனுக்கான கரெக்டான பனிஷ்மெண்ட்டை கிடச்சிருக்கு இல்லையா? அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? இட் சர்வ்ஸ் ஹிம் ரைட் என்று சொல்லணும். இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். Her talk show was cancelled. It serves her right for being so rude to her guest. அவரது பேச்சு நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது. அவளுடைய விருந்தினர்களிடம் மிகவும் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டதற்கான சரியான தண்டனை இது. It serves her right. For ages. இதுக்கு என்ன மீனிங்னா ஃபார் எ லாங் டைம், நீண்ட காலமாக. உதாரணத்துக்கு ஒரு நல்ல படம், அந்த படத்தை நீண்ட காலமாக உங்களால் பார்க்கவே முடியல. இப்போ என்ன சொல்லுவீங்க? ஐ ஹாவின் சீன் த மூவி ஃபார் எ லாங் டைம். ஃபார் எ லாங் டைம்னா அதுக்கு பதிலாக ஃபார் ஏஜஸ் என்று கூட சொல்லலாம். ஐ ஹாவின் சீன் த மூவி ஃபார் ஏஜஸ். இன்னும் ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம். He hasn't cut his hair for ages. அவர் நீண்ட காலமாக தனது தலைமுடியை வெட்டவில்லை. அடுத்தது லூஸ் ஒன்ஸ் டெம்பர். இதுக்கு என்ன அர்த்தம்னா பொறுமையை இழந்து கோபம் அடைகிறது என்று அர்த்தம். பிகம் ஆங்க்ரி, ஏன் கெட் ஆங்க்ரி என்று கூட சொல்லலாம். நான் ஒருத்தர் மீது கோபம் அடைந்து கத்தனு என்றால் எப்படி சொல்லணும்? ஐ காட் ஆங்க்ரி அண்ட் ஷவுட்டட் அட் சம்ஒன். அதில் காட் ஆங்க்ரி இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஐ லாஸ்ட் மை டெம்பர் அண்ட் ஷவுட்டட் அட் சம்ஒன். இந்த உதாரணத்தையும் பார்க்கலாம். ஹீ லாஸ்ட் ஹிஸ் டெம்பர் அண்ட் ஹிட் த டேபிள் வித் ஹிஸ் ஃபிஸ்ட். பொறுமையை இழந்து கோபத்தால் மேசையை முஷ்டியால் அடித்தான். அடுத்தது கெட் பெட்டர். இதுக்கு என்ன மீனிங்னா இம்ப்ரூவ், ரெக்கவர் ஒன்ஸ் ஹெல்த். ரெண்டு மீனிங் வரும். இப்போது உதாரணத்துக்கு உங்களுடைய இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகி கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் எப்படி சொல்லணும்? யுவர் இங்கிலீஷ் இஸ் கெட்டிங் பெட்டர். யுவர் இங்கிலீஷ் இஸ் இம்ப்ரூவிங் என்று சொல்வதற்கு பதிலாக யுவர் இங்கிலீஷ் இஸ் கெட்டிங் பெட்டர் என்று கூட சொல்லலாம். இந்த எக்ஸாம்பிளை பாருங்களேன். டோன்ட் வரி,
யூ வில் கெட் பெட்டர். இது ஹெல்த்தை பற்றி ரெக்கவர் ஒன்ஸ் ஹெல்த் என்ற மீனிங்கில் வந்திருக்கு. கவலைப்படாதீர், நீங்கள் விரைவில் குணமடைவீர்கள். Thank you very much for watching this video. If you like this video, please like, share and subscribe.